இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் உங்களை தழுவி கொண்டிருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட்ட குடும்பங்கள், நீங்கள் மீட்கப்பட்ட கூட்டம், கர்த்தரால் தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் நீங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், மீட்கப்பட்ட ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், கர்த்தரால் மீட்கப்பட்ட கூட்டம். ஆமாங்க, ஏதோ ஒரு மனுஷன் உங்களை மீட்க வரவில்லை, தேவனே உங்களை மீட்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். தம்முடைய உன்னதமான தொடர்பை அவர் உங்களோடு ஏற்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தெய்வமாக தொழுது கொள்ளக்கூடியவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலையிலே சொல்லுங்கள், இந்த செவ்வாய்க்கிழமை இந்த 24ஆம் தேதி காலையிலே சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை மீட்டிருக்கிறார், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். சாபம், பாவம், தீமை, ரோகம், அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலிருந்தும், எல்லா சாப பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் இன்றைக்கு இந்த காலையிலே உதயமாயிருக்கின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அழகான கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய அற்புதமான கைகள் இன்றைக்கு உங்களை செவ்வையாய் நடத்த போகின்றது. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு முறை ஒருவர் ஒரு கண்ணாடி விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு, ஒரு ஷாப்புக்கு போனார். அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிகளிலேயே ரொம்ப காஸ்ட்லி, விலையேற பெற்ற ரொம்ப உயர்ந்த விலை கொண்ட ஒரு கண்ணாடி வாங்கினார். இந்த அழகான கண்ணாடி என்னை ரொம்ப அழகா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து, நிறைய காசு கொடுத்து ரொம்ப பத்திரமா அந்த கண்ணாடியை வீட்டில் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல அப்படியே அதை மாட்டி வைக்கிறார். மாட்டி வச்சுட்டு தன்னை ரசிக்கணும் அந்த கண்ணாடியில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் மாட்டப்பட்ட அந்த அலங்காரமான விலை உயர்ந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன் முகத்தை பார்க்குறாரு. பார்த்தா அந்த கண்ணாடியில் தெரியுது, அவருடைய கண்ணை சுற்றிலும் கருப்பா ஏதோ தெரியுது. ச்சே, என்னடா இது, கண்ணாடி நம்ம கண்ணை சுத்தியும் ஏதோ ஒரு கருப்பா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, வீட்டில் போயிட்டு ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை ஒயிட் கலர் துணி எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடியை துடைக்கிறார். வேகமா துடைக்கிறார், அழுத்தி துடைக்கிறார். துடைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கிறாரு. பார்த்தா அந்த கண்ணாடியில மீண்டும் அவர் கண்ணை சுத்தி கருப்பா காட்டுது. ச்சே, சரி நம்ம துடைக்கல போலன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை துணி என்ன பண்றாரு, மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு ஈர துணியோட எடுத்துட்டு வந்துட்டு அதை புழிஞ்சி இப்ப அந்த ஈர துணி எடுத்து மறுபடியும் கண்ணாடியை தேய்ச்சி 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 ரொம்ப நேரமா துடைக்கிறாரு. சுத்தமா துடைச்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன சூப்பரா காட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மறுபடியும் கண்ணாடி சொல்லுது, உன் கண்ணை சுத்தியும் கருப்பா இருக்குன்னு. அப்செட் ஆயிட்டார், டென்ஷன் ஆயிட்டார். இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி, இவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு வீட்டில் அழகா மாட்டி இந்த கண்ணாடி என்ன அழகா காட்டும், அலங்காரமா காட்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டும்னு சொல்லிட்டு வந்து வாங்கி மாட்டினா என் கண்ணை சுத்தியும் கருப்பா உன்னை காட்டுதேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப துக்கப்பட்டு, சோகப்பட்டு நேரம் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷாப்புக்கு மறுபடியும் போறாரு. மெனக்கெட்டு போறாரு. போயிட்டு அந்த ஷாப்ல அந்த கண்ணாடி கொடுத்துட்டு, பா இந்த கண்ணாடி வந்து நல்ல கண்ணாடி இல்லை, தப்பான கண்ணாடி, இது மோசமான கண்ணாடி, இது அழுக்கான கண்ணாடி, என்னை அழுக்கா காட்டுது, என்னை கருப்பா காட்டுது, நான் என்னை அழகா காட்டணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ காசு பணம் கொடுத்துட்டு இந்த கடையிலேருந்து நான் வாங்கிட்டு போனேன். கண்ணாடி நல்ல கண்ணாடி இல்லை, இது அழுக்கான கண்ணாடி, என்னை கருப்பா காட்டுது, என் கண்ணை சுத்தியும் கருப்பா காட்டுது, இந்த கண்ணாடி எனக்கு வேணாம், இந்த கண்ணாடி எனக்கு பிடிக்கல, வேற கண்ணாடி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட இந்த மனுஷன் சொன்னானா. உடனே கடைக்காரர் சொன்னாரா, அட முட்டாள் மனுஷனே, முட்டாள் மனுஷனே, முட்டாள் மனுஷனே, கருப்பா ஒரு கரை இருக்குன்னு சொல்றியே, அது கண்ணாடியில இல்ல, அது உன் கண்ணை சுத்தி இருக்கு.
நீ இப்போ துடைக்க வேண்டியது, மாற்ற வேண்டியது கண்ணாடியே இல்ல, உன் கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளையத்தை. நீ இரவெல்லாம் தூங்காம, இல்ல ஏதோ சில பாதிப்புகளால, இல்லை இரவெல்லாம் ஃபோனை பார்த்து இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு கண்ணில் ஏற்பட்டிருக்கு, உன் ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கு. அதனால உன் கண்ணை சுற்றியும் கருப்பாக ஒரு கருவளையம் மாதிரி இருந்து அது கருப்பாக காட்டுது. அப்போ நீ சரி பண்ண வேண்டியது உன் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பை, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதாவது மாற வேண்டியது நீ தான், சரி செய்ய வேண்டியது உன் கண்ணை தான், சரி பண்ண வேண்டியது உன் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பான அந்த நிறத்தை தானே தவிர இந்த கண்ணாடியை இல்லைன்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லி கொடுத்தாராம். இதை நீ புரிஞ்சுக்காம ஒரு கண்ணாடி இல்லை, எத்தனை கண்ணாடியை மாத்தினாலும், இதை விட விலை உயர்ந்த கண்ணாடியை மாத்தினாலும் அந்த கரை நீங்காது. ஏன்னா துடைக்கப்பட வேண்டியதும், மாற்றப்பட வேண்டியதும், சரி செய்ய பண்ணப்பட வேண்டியதும் கண்ணாடி இல்லை, உன் கண்ணத்தான், உன் கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கின்னத்தான் அப்படின்னு சொல்லி அமைச்சாருங்களா. பாருங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உதாரண கதையை போலத்தான் பல நேரத்துல நாமளும் இருந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ, உறவுகள் மூலமாகவோ, சூழல்கள் மூலமாகவோ, சூழ்நிலைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த மூல காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க நமக்கு பெருசா மனசே வர்றதில்லைங்க. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா மூல பிரச்சனை என்ன, மூல காரணம் என்ன, அதற்கு யார் காரணமா இருக்காங்க, நம்ம கிட்ட சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்குன்னு சொல்லி உணராம பள்ளிக்கூடத்தை மாத்திட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஸ்கூலை மாத்துறாங்க. சில பேர் காலேஜை மாத்துறாங்க, சில பேர் தொழில் ஸ்தலத்தை மாத்துறாங்க, சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனியை மாத்துறாங்க, வேலையை மாத்துறாங்க. சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க அவங்க சர்ச்சையை மாத்திடுறாங்க. இன்னும் சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில கணவன்மார்கள் சில பிரச்சனைகள் வந்த உடனே மனைவி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு மனைவியை மாத்திடுறாங்க. சில புருஷன்மார்கள் மனைவி சரியில்லைன்னு மனைவி மாத்துற மாதிரி, சில மனைவிமார்கள் புருஷன் தான் பிரச்சனை, புருஷன் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு புருஷனை மாத்திடுறாங்க. மனுஷனை மாத்துறதும், உறவுகளை மாத்துறதும், இடத்தை மாத்துறதும், நிலையை மாத்துறதுமா தான் குறிக்கோளா இருக்காங்களே தவிர மூல காரணம் என்ன என்றதையே ஆராயவே மாட்டேங்கிறாங்க. பல நேரத்தில் அதை ஆராயறதுக்கே நமக்கு விருப்பமே, மனசே வரமாட்டேங்குது. பாருங்களேன், எல்லா பிரச்சனைகளிலேயும் ரூட்ல போயிட்டு மூல காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நம்முடைய மனநிலை பிரச்சனையா தான் அது இருக்கும். ஓகேங்களா? அதனால இடத்தை மாத்துறது, உறவை மாத்துறது, மனுஷனை மாத்துறது, நிலையை மாத்துறது, அதை மாத்துறது, இதை மாத்துறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை நாம கொஞ்சம் ஆராயணும். நம்ம மனநிலையை நம்ம ஆராயணும். ஏன்னா நம்ம மனநிலை தான் நம்முடைய வாழ்க்கை நிலை. நம்முடைய மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம லைஃப் இருக்க போகுது. நம்ம லைஃப் எதை பிரதிபலிக்குது தெரியுங்களா? நம்ம வாழ்க்கை எதை காட்டுது தெரியுங்களா? நம்ம மனசு எப்படி இருக்குதோ அதை காட்டக்கூடிய ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப். அப்போ வாழ்க்கை ரொம்ப பேடா இருக்கா, மாற்ற வேண்டியது வாழ்க்கையே இல்லை. உறவுகள் ரொம்ப பேடா இருக்கா, மாற்ற வேண்டியது உறவுகள் இல்லை. சூழல் ரொம்ப பேடா இருக்கா, மாற்ற வேண்டியது சூழ்நிலை இல்லை, மனநிலையை. மனசுல எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வச்சிருக்கோம், நம்ம மனசு எப்படிப்பட்டதா இருக்கு. நம்முடைய மனதுக்குள் ஒரு நல்ல அழகான அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்ற ஏற்ற முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் மாற மாட்டேன், நான் கரெக்ட், என்கிட்ட ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அவங்க வாழ்க்கையில பாருங்க சந்தோஷமா வாழ முடியாது. அவங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகவே முடியாது. என்னைக்கு நாம நம்மளை ஆராயிரோமோ, நம்மை சரி செய்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு தான் நம்முடைய சர்க்கிள், நம்முடைய சரௌண்டிங், நம்முடைய வீடு, நம்முடைய சுற்றுச்சூழல் அழகா அருமையா அற்புதமா மாற்றும். அற்புதமாய் மாறுவதற்கான காரணியே அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் வேத புத்தகத்தில் மிக அழகாக அருமையாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்,
வெளியே ஒரு பெரிய மாற்றம் வரணுமா? வெளியே பெரிய ஏற்றம் வரணுமா? வெளியே பெரிய முன்னேற்றம் வரணுமா? உங்க பிசினஸ்ல, உங்க உறவுல, உங்களை சார்ந்த விஷயத்துல ஏற்ற மாற்ற முன்னேற்றங்கள்லாம் வரணுமா? ஒரு மறுரூபம் வரணுமா? அப்ப முதல்ல மாற வேண்டியது நாம, நம்முடைய மனநிலை. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்க, ஒரு சமைக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சாம்பார் அப்படி நம்ம செய்யறோம்னு சொன்னா நம்ம என்ன அதுக்குள்ளெல்லாம் போடுறோம். சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு இல்லையா? எனக்கு சாம்பார்லாம் செய்ய தெரியாதுங்க. பொதுவாக சொல்றேன், மூலப்பொருள் என்னென்ன போட்டு நம்ம சமைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம உப்பு போடுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம காரம் போடுறோமோ அதுதான சாம்பார். அது நம்ம உள்ள போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேருக்கோ 6 பேருக்கோ 8 பேருக்கோ 10 பேருக்கோ விருந்து மாதிரி நம்ம பரிமாறுறோம். எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்றாங்க? டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, யார் செஞ்சாங்க சூப்பரா இருக்குன்னா அது எப்படி தானா வந்துருச்சா? இல்ல, நீங்க அதுல சரியான தரமான பொருளை நீங்க போட்டீங்க, சரியான சேர்ப்பு பொருளை சேர்த்தீங்க. ருசிக்காக என்ன சேர்க்கணுமோ, தரத்துக்காக என்ன சேர்க்கணுமோ, கூடுதலான ஒரு சுகாதாரமா செய்யறதுக்கு என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்தீங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. இப்ப சில பேருடைய சமையலை சாப்பிட்டுட்டு சொல்றாங்க பாருங்க, ஐயோ ரொம்ப காரமா இருந்துச்சுங்க, ஐயோ அது நல்லாவே இல்லைங்க, ஐயோ அது ரொம்ப புளிப்பா இருந்துச்சுங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா நீங்க போட்டது, நீங்க புளிப்பு அதிகமா போட்டிருந்தீங்கன்னா புளிப்பு அதிகமா வந்திருக்கும், கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கும். காரம் அதிகமா போட்டா காரம் அதிகமா வந்திருக்கும், காரம் கரெக்டா போட்டா காரம் கரெக்டா வரும். அப்போ நல்லா யோசிக்கணும். பந்தியில் அமர்ந்து புசிக்க கூடியவர்கள் திருப்தி அடைய வேண்டுமே, ஆனால் சமையலில் நாம் என்ன பொருளை சேர்க்கிறோம் என்பதுதானே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கர்த்தருடைய நண்பு பிள்ளைகளே, உங்க மனசுல என்ன பொருளை நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே உங்கள் மனதில் தரமான விஷயத்தை அனுமதி கொடுங்கள். தரமான விஷயங்கள் பதிவுகளாய் மாறட்டும். உங்கள் வெளிப்புற வாழ்க்கை அழகாய், அலங்காரமாய், அற்புதமாய் மாறும். ஆகவே இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. மனதில் அழகான மாற்றங்களை கொண்டு வாங்க. பெரிய முன்னேற்றங்களை, பெரிய ஏற்றங்களை நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க, உங்கள் காரிய கடமைகள் ஆஸ்வதிக்கப்பட, உங்கள் பயண பிரயாணத்திலே மேன்மை செய்ய உண்டாக, கர்த்தாதி கர்த்தருடைய வல்ல நல்ல நேச பிரிய பாச ஸ்நேகரம் உங்களை அழகாய், அருமையாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் நடத்த உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம சேர்ந்து ஊக்கமா ஒருமனப்பட்டு நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைய நாள்ல திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வி தர்மலிங்கம், சிஸ்டர் பிரியங்கா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, இன்னைக்கு உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம், நோக்க, வாஞ்சை, ஏக்க, விருப்பம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நல்லவராய் இருந்து உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து மேன்மையாக நடத்துவீராக. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஏற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும் என்றால் அதற்கு முதலாவது எங்கள் மனதில் ஒரு அழகான மாற்றம் வர வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீரே. அதை உள்வாங்கினவர்களாக, உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மாற்றுவதற்கு முன்பதாக, அதை மாற்ற பிரதானத்துவத்தை எடுப்பதற்கு முன்பதாக எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த விவேகத்தோடு செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த அற்புதமான துவக்கம், இந்த அருமையான நாள், இந்த காலை விடியல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தருளும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாச நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அனைத்து வளமான ஆசீர்களை தந்து நீருமுடைய பிள்ளைகளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. எல்லா விதமான நன்மைகள் பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நல்ல நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசம் மிகுந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.